நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இவ்வளோ சிலபஸை எப்பட்றா படித்து முடிக்கிறது அப்படின்னு ஹார்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நோ வரி. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்தா நீயும் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உங்கள் டீச்சர் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இந்த வீடியோவில் 4 டெக்னிக்ஸை சொல்ல போகிறேன். இந்த 4 டெக்னிக்ஸும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் உங்ககிட்ட இந்த டெக்னிக்ஸை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இந்த டெக்னிக்ஸ் உங்களோட கிரேட்ஸையும் மார்க்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். தி ஃபர்ஸ்ட் டெக்னிக், ஆக்டிவ் ரீகால். நீங்கள் படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை புத்தகத்தில் இருந்தோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சிக்காம உங்கள் பிரெயினில் இருக்க இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறது. இப்படி பண்ணுறதால உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க. இதனால் உங்கள் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. உதாரணமாக, ஒரு சாப்டரை ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குதோ அதை எழுதி பாருங்கள். ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். ஒரு பாடத்தை ஒரு முறை படித்து பார்க்குறதாலோ இல்லை ஒரு முறை மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாக மட்டும் நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடணும்னு இல்லை. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு திரும்ப திரும்ப படித்தா முடியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா அதை 1 மணி நேரம் கழித்து திரும்ப படிக்கணும், 4 மணி நேரம் கழித்து திரும்ப படிக்கணும். அதோட மட்டும் இல்லை, திரும்ப அடுத்த நாளும் படிக்கணும். இதை 1-4-1 மெத்தட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 2-3-7-5 மெத்தடும் இருக்குது. பட் இது மணி நேரத்தை குறிக்கல, நாட்களை குறிக்குது. அதாவது நீங்கள் படித்ததை 2 days கழிச்சு, 3 days கழிச்சு, 7 and 5 days கழிச்சு ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பார்க்கறது. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா தெளிவாக அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும், அதை மறக்காமவும் இருக்க முடியும். போமோடோரோ டெக்னிக், ஃபேமஸ் டெக்னிக். இது ஒரு இத்தாலிக் டெக்னிக். 25 நிமிஷம் படிக்க போகிறீங்க அப்படின்னா 25 நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணிவிட்டு படிக்க போங்க. 25 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. when the timer goes off, take a 5 minutes break. 10 நிமிஷம் கூட பிரேக் எடுத்துக்கோங்க. இதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யுங்க. 2 times பண்ணுங்கள், 3 times பண்ணுங்கள். இந்த டெக்னிக் நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதோட மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரேக் எடுக்கிறதுனால சோர்வடையாமையும் இருப்பீங்க. மைண்ட் மேப்பிங் டெக்னிக். நீங்கள் படித்த விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் கற்பனை பண்ணும்போது மெயின் டைட்டில், சப்டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் அது தொடர்பான விஷயங்கள், இதை தான் மைண்ட் மேப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸை 2 வகையான மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் சேல்ஸ், காஸ்ட் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மைண்ட் மேப்பிங் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெக்னிக்ஸை படித்த விஷயங்களை வரிசைப்படுத்தி பார்க்க பயன்படுத்துகிறாங்க. இதே விஷயத்தை பிளாங்க் ஷீட்டில் ட்ரா பண்ணுங்க. இந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக் எக்ஸாம் டைம்ஸில் குறைஞ்ச நேரத்தில் அதிக தகவலை புரிஞ்சிக்க உதவியா இருக்கும். இந்த 4 டெக்னிக்ஸும் ஆக்டிவ் ரீகால், ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன், போமோடோரோ அண்ட் மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ் எளிமையானது மட்டும் இல்ல, உங்களாலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும். இந்த 4 டெக்னிக்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படிக்கும்போது இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்க, நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணிருங்க.